Hi friends, welcome back to H2M3 Cooking Channel. இன்னைக்கு பருப்பு வடை செய்ய போகிறோம். பருப்பு வடை செய்ய போகிறோம். நான் ஒரு கப் 250 ml நான் போட்டுறேன். அப்போ தண்ணியில் போட்டு வச்சுறேன். நான் வச்சுட்டு இப்போ செய்ய போகணும். சோம்பு ஒரு டீஸ்பூன், இங்கிலீஷில் ஃபெனல். அப்போது ஜீரா, இங்கிலீஷில் குமி ஒரு டீஸ்பூன். அப்போது காஞ்சி மிளகாய் அப்போது 5 வச்சுறேன். இப்போது மிக்சியில் கிரைண்ட் பண்ணணும். கொஞ்சம் கிரைண்ட் பண்ணணும். சரியாயிடுச்சு நினச்சேன். இப்போ சரியாயிடுச்சு. இப்படி தான் நம்ம கிரைண்ட் பண்ணணும். இதே மாதிரி பாரு, இதே மாதிரி எல்லாமே எடுத்துணும். வெங்காயம் 125 ml 1/2 கப். இப்போ நான் வச்சுருந்த இந்த பருப்பு பேலன்ஸ் அப்போது 125 ml 1/2 கப் ஊற்றணும். இப்போது 80 ml பச்சை மிளகாய் 1/3 கப். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், உப்பு 1 டீஸ்பூன், இஞ்சி 1 டீஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மசாஜ் பண்ணணும். நல்லா மசாஜ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ண எண்ணெயை கிரவுண்ட்நட் ஆயில். கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றணும். நல்லா ஃப்ரை பண்ணுறேன். கொஞ்சம் சூடு, நல்லா சூடு ஆயிடுச்சுதா அப்போது நம்ம ஃப்ரை பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம கை நல்லா கழுவணும். இப்படி அப்போ நம்ம பால் மாதிரி இப்படி ரவுண்ட் பண்ணணும். அப்போ இப்படி வச்சுணும். இப்படி ரவுண்ட் பண்ணி இந்த வடை தான் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு. ஃப்ரை பண்ணி ப்ரௌன் கலர் வரணும். இது ரெண்டும் ப்ரௌன் கலர் வந்துச்சு. அப்போ நம்ம எடுத்துலாம்.
இப்படி இதை நல்லா போட்டுடணும். இது ரெண்டும் ப்ரௌன் கலர் வந்துச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்படி இது ரவுண்ட் லைக் ஃபுட்பால் மாதிரி, பால் மாதிரி. இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு பாரு, அந்த ப்ரௌன் கலர் நல்ல கலர் வந்துச்சு. எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பர் ஆயிடுச்சு, நல்ல கலர் ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு சூப்பர் தான் பாரு, நல்ல சூப்பர் கலர். இப்போ சாப்பிடலாம். எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். சூப்பர், நல்ல டேஸ்ட், சூப்பர் டேஸ்ட். உப்பு மிளகாய் கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்ல சூப்பர் டேஸ்டம் பாரு, நல்ல பாயில், நல்ல சூப்பர். நீங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, நல்ல சூப்பர் தான். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.